அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 25/10/2025 சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் 8இல் சந்திரன் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் 7ஆம் வீட்டில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு 4இல் சுக்கிரன் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து நீங்கள் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் குரு 5இல் புதன் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு எதிலும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். குறிப்பாக 8ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் 4இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன் 3இல் சூரியன் செவ்வாய் 4இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் புதன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பொதுவாக நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் இருக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் மன நிம்மதி குறைவு ஏற்படும். அலைச்சல் காரணமாக உங்களது ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் புதன், 9இல் குரு, 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். அடுத்து குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். பொதுவாக வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். வளமான பலன்களை பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சந்திரன் 12இல் இருப்பதால் தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு செயல்படுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3இல் ராகு இருப்பதால் எதிலும் துணிவோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 11ஆம் வீட்டில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன் சந்திரன், 9இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
பண வரவுகளில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என்றாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் குரு, 8இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது உத்தமம். சந்திரன் 9இல் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் என்றாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்ல பேர் எடுக்க முடியும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.